உங்கள் தோட்டத்தில் தக்காளி செடி வெண்டைக்காய் செடியுடன் சண்டையிடுகிறதா? புதினா செடி மற்ற எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து விட்டதா? நீங்கள் ஆசையாக நட்ட செடிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வளராமல் உங்களை ஏமாற்றுகிறதா? நம்மில் பலர் இந்த பிரச்சனையை சந்தித்திருப்போம். ஆனால் உங்கள் முழு தோட்டத்திற்கான ஒரு வெற்றிகரமான திட்டத்தை வெறும் 15 நிமிடங்களில் ஒரு சாதாரண காகிதத்தில் உருவாக்க முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியம்தான். இந்த வீடியோவின் முடிவில் எந்தெந்த செடிகள் சிறந்த நண்பர்கள், யார் பரம எதிரிகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் உங்கள் சிறிய தோட்டத்தை ஒரு உற்பத்தித் திறன் மிக்க சொர்க்கமாக மாற்றுவதற்கான ரகசிய திட்டத்தை உருவாக்குவது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். வாருங்கள், அந்த காகிதத்தையும் பேனாவையும் எடுங்கள். உங்கள் கனவுத் தோட்டத்தை உருவாக்கத் தொடங்குவோம். ஒரு தோட்டத்தை திட்டமிடுவது என்பது ஏதோ பெரிய விவசாய பண்ணைகளுக்கு மட்டும் உரியது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு சிறிய பால்கனி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு முற்றத்தில் ஒரு சிறிய காய்கறி தோட்டமாக இருந்தாலும் சரி, திட்டமிடல் என்பது மிக மிக அவசியம். ஏன் என்று கேட்கிறீர்களா? சரியான திட்டமிடல் இல்லாமல் நாம் செய்யும் முதல் தவறு செடிகளை மிகவும் நெருக்கமாக நடுவது. இது செடிகளுக்குள் சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்காக ஒரு தேவையற்ற போட்டியை உருவாக்குகிறது. இதன் விளைவாக செடிகள் பலவீனமாக வளரும், நோய் தொற்றுக்கு எளிதில் ஆளாகும். மேலும் சில செடிகள் மற்ற செடிகளின் வளர்ச்சியை தடுக்கும் வேதிப்பொருட்களை வெளியிடும். இதை அல்லிலோபதி என்பார்கள். ஒரு நல்ல திட்டம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் தவிர்க்க உதவுகிறது. இது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது. ஒரு காகிதத்தில் போடும் ஒரு சிறிய திட்டம் உங்கள் அறுவடையை இரட்டிப்பாக்கும் சக்தி கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதலில் நாம் செய்ய வேண்டியது உங்கள் தோட்டத்திற்கான சரியான இடத்தை கவனிப்பது. இதை சூரிய வரைபடம் உருவாக்குவது என்று சொல்லலாம். இது மிகவும் எளிமையானது. ஒரு நாள் முழுவதும் காலை, மதியம் மற்றும் மாலையில் உங்கள் தோட்டம் அல்லது பால்கனியின் எந்த பகுதிக்கு எவ்வளவு நேரம் சூரிய ஒளி கிடைக்கிறது என்பதை கவனியுங்கள். பெரும்பாலான காய்கறி செடிகளுக்கு, குறிப்பாக தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற காய்கறி வகைகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேர நேரடி சூரிய ஒளி தேவை. கீரை வகைகள் அல்லது சில மூலிகை செடிகளுக்கு சற்று குறைவான சூரிய ஒளி போதுமானது. உங்கள் காகிதத்தை எடுத்து உங்கள் தோட்டத்தின் ஒரு தோராயமான வரைபடத்தை வரையுங்கள். அதில் அதிக சூரிய ஒளிப்படும் இடம், மிதமான சூரிய ஒளிப்படும் இடம், நிழலான பகுதி என்று குறியுங்கள். இதுதான் உங்கள் திட்டத்தின் அடித்தளம். காட்சி உதாரணம்: சூரியன் ஒரு நாளின் வெவ்வேறு நேரங்களில் தோட்டத்தின் மீது நகர்வதைக் காட்டும் ஒரு டைம்லேப்ஸ் வீடியோவை காட்டலாம். இது பார்வையாளர்களுக்கு சூரிய ஒளியின் முக்கியத்துவத்தை எளிதாக புரிய வைக்கும். அடுத்ததாக, உங்கள் இடத்தை அளவிடுங்கள். உங்கள் திட்டமிடல் காகிதத்தில் தோராயமாக வரைந்தால் மட்டும் போதாது, உண்மையான அளவுகள் மிக முக்கியம். ஒரு அளவிடும் நாடாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் தோட்டம் அமைக்கப் போகும் பகுதியின் நீளம் மற்றும் அகலத்தை மிகத் துல்லியமாக அளந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, உங்களிடம் 10 அடிக்கு 5 அடி இருக்கலாம். இந்த அளவுகளை உங்கள் காகிதத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருப்பது ஒரு செவ்வக வடிவ பாத்தியா அல்லது பல தொட்டிகளா என்பதையும் தெளிவாக வரையுங்கள். இந்த அளவீடு ஏன் முக்கியம் என்றால், ஒவ்வொரு செடிக்கும் வளர ஒரு குறிப்பிட்ட இடம் தேவை. தக்காளி செடிக்கு தேவைப்படும் இடம் ஒரு கேரட் செடிக்கு தேவைப்படும் இடத்தை விட மிகவும் அதிகம். சரியான அளவுகள் இல்லாமல் நாம் எளிதாக அதிக செடிகளை நட முயற்சிப்போம். இது இட நெருக்கடிக்கு வழிவகுக்கும். உங்கள் வரைபடத்தில் அளவுகளை குறிப்பிடுவது ஒவ்வொரு செடிக்கும் போதுமான இடம் இருப்பதை உறுதி செய்ய உதவும். இது ஒரு கட்டிடத்திற்கு வரைபடம் தயாரிப்பது போன்றது. அடித்தளம் சரியாக இருந்தால் கட்டிடம் வங்கமாக இருக்கும். இப்போது உங்கள் மண்ணை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். மண்ணின் தன்மை என்பது தோட்டக்கலையின் ஆன்மா போன்றது. தொழில்முறை மண் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு எளிய தொடு உணர்வு சோதனையே போதுமானது. உங்கள் தோட்டத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதை லேசாக ஈரப்படுத்தி உங்கள் உள்ளங்கையில் வைத்து உருட்ட முயற்சி செய்யுங்கள். அது எளிதில் உதிர்ந்து மணல் போல இருந்தால் அது மணல் சார்ந்த மண். அது நன்றாக உருண்டு ஒட்டும் தன்மையுடன் இருந்தால் அது களிமண். இரண்டும் கலந்து மென்மையாக உதிரும் தன்மையுடன் இருந்தால் அது வண்டல் மண். இதுவே பெரும்பாலான செடிகளுக்கு ஏற்றது. மணல் மண் தண்ணீரை தேக்கி வைக்காது, களிமண் தண்ணீரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும். இது வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். உங்கள் மண்ணின் தன்மையை தெரிந்து கொள்வது
அதை எப்படி மேம்படுத்துவது என்பதை தீர்மானிக்க உதவும். உதாரணமாக, களிமண்ணாக இருந்தால் நீங்கள் சிறிது மணல் மற்றும் மக்கிய உரம் சேர்க்கலாம். காட்சி உதாரணம்: 3 வெவ்வேறு மண் வகைகளையும் கையில் வைத்து உருட்டி அவற்றின் வித்தியாசங்களை காட்டும் ஒரு நெருக்கமான காட்சி. உங்கள் திட்டத்தில் மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான பகுதி இதுதான். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிக்கும்? உங்கள் காகிதத்தில் நீங்கள் வளர்க்க விரும்பும் காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பூக்களின் பட்டியலை எழுதுங்கள். தக்காளி, வெண்டை, கத்தரி, மிளகாய், கீரை, கொத்தமல்லி, புதினா என்று உங்களுக்கு பிடித்தவற்றையெல்லாம் பட்டியலிடுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் இடத்தின் அளவையும் உங்கள் பகுதியின் தட்பவெப்ப நிலையையும் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரு சிறிய பால்கனி என்றால், பெரிய பரங்கிக்காய் செடியை வளர்ப்பது கடினமாக இருக்கலாம். அதற்கு பதிலாக செங்குத்தாக வளரும் செடிகள் அல்லது சிறிய தொட்டிகளில் வளரக்கூடிய செடிகளை தேர்ந்தெடுக்கலாம். இந்த பட்டியல் உங்கள் தோட்டத்தை உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப தனிப்பயனாக்க உதவும். இது வெறும் செடிகளை வளர்ப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்தமான ஆரோக்கியமான உணவை நீங்களே உருவாக்குவது பற்றியது. அடுத்து, உங்கள் காலநிலை மண்டலத்தை புரிந்து கொள்வது அவசியம். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குறிப்பிட்ட வளரும் பருவம் உண்டு. சில செடிகள் வெப்பத்தை விரும்பும், சில குளிர்ச்சியை விரும்பும். உதாரணமாக, தக்காளியை குளிர்காலத்தில் நட்டால் அது சரியாக வளராது. அதேபோல், குளிர்கால காய்கறியான காலிஃபிளவரை கோடை காலத்தில் நட முடியாது. உங்கள் பகுதியில் எப்போது விதைக்க வேண்டும், எப்போது நடவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள உள்ளூர் விவசாய நாட்காட்டிகள் அல்லது ஆன்லைன் தோட்டக்கலை வளங்களை பயன்படுத்தலாம். உங்கள் திட்டமிடல் காகிதத்தில் ஒவ்வொரு காய்கறிக்கும் பாஷே அதை நடவு செய்ய சிறந்த மாதம் எது என்பதை குறிப்பிடுங்கள். இது உங்கள் நடவுப் பணிகளை ஒழுங்கமைக்க உதவும். உதாரணமாக, தக்காளி ஜூன் மாதம், கீரை அக்டோபர் மாதம் என்று குறிப்பிடுங்கள். இந்த சிறிய தகவல் சரியான நேரத்தில் சரியான செடியை நட்டு அதிகபட்ச அறுவடையை பெறுவதை உறுதி செய்யும். இப்போது உங்கள் காகிதத்தை எடுத்து உண்மையான திட்டத்தை வரையத் தொடங்குங்கள். நீங்கள் ஏற்கனவே அளந்த உங்கள் தோட்டத்தின் வடிவத்தை காகிதத்தில் வரையுங்கள். ஒரு செவ்வக பாத்தி என்றால் ஒரு செவ்வகத்தை வரையுங்கள். பல தொட்டிகள் என்றால் வட்டங்களை வரையுங்கள். பின்னர் நீங்கள் வளர்க்க விரும்பும் செடிகளின் பட்டியலை பாருங்கள். பெரிய மற்றும் உயரமாக வளரக்கூடிய செடிகளை, தக்காளி, வெண்டை போன்றவை வரைபடத்தின் வடக்கு திசையில் வைப்பது நல்லது. ஏன் தெரியுமா? அப்படி வைத்தால் அவை சிறிய செடிகளுக்கு, கீரை, கேரட் போன்றவை நிழல் கொடுக்காமல் இருக்கும். சிறிய செடிகளை தெற்கு பகுதியில் நடலாம். இதனால் அனைத்து செடிகளுக்கும் சமமான சூரிய ஒளி கிடைக்கும். ஒவ்வொரு செடியின் பெயரையும் நீங்கள் நட விரும்பும் இடத்தில் எழுதுங்கள். இது ஒரு செஸ் விளையாட்டு போன்றது. ஒவ்வொரு காயையும் சரியான இடத்தில் வைப்பது வெற்றியை தீர்மானிக்கும். உங்கள் தோட்டம் என்பது தட்டையானது மட்டுமல்ல, அது முப்பரிமாணங்களை கொண்டது. எனவே செங்குத்து இடத்தை பயன்படுத்துவது பற்றி சிந்தியுங்கள். இது குறிப்பாக சிறிய தோட்டங்கள் மற்றும் பால்கனிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். கொடி வகைகள், அதாவது பாகற்காய், புடலங்காய், அவரைக்காய் போன்றவற்றை படர வைப்பதற்கு வேலிகள், சுவர்கள் அல்லது கம்புகளை பயன்படுத்தலாம். இதன் மூலம் தரையில் உள்ள இடத்தை மற்ற செடிகளுக்கு ஒதுக்கலாம். உங்கள் வரைபடத்தில் எந்த இடத்தில் கொடிகளை படர விடலாம் என்று திட்டமிடுங்கள். உதாரணமாக, ஒரு சுவரின் ஓரத்தில் ஒரு பந்தல் அமைப்பை வரைந்து பாகற்காய் என்று குறிப்பிடலாம். இது உங்கள் தோட்டத்திற்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் அறுவடையையும் கணிசமாக அதிகரிக்கும். குறைந்த இடத்தில் அதிக மகசூல் பெறுவதற்கான மிகச்சிறந்த வழிகளில் இதுவும் ஒன்று. தோட்டக்கலையின் மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று துணை நடவு அல்லது கம்பானியன் பிளாண்டிங். சில செடிகள் ஒன்றாக வளரும்போது ஒன்றுக்கொன்று உதவுகின்றன. இது ஒரு நல்ல நட்பைப் போன்றது. உதாரணமாக, தக்காளி செடிக்கு அருகில் துளசி செடியை நட்டால் அது தக்காளியை தாக்கும் சில பூச்சிகளை விரட்டும், மேலும் தக்காளியின் சுவையையும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. கேரட்டுக்கு அருகில் ரோஸ்மேரி செடியை நடும்போது அது கேரட் ஈக்களை விரட்டுகிறது. உங்கள் திட்டமிடல் காகிதத்தில் இந்த நட்பு கூட்டணியை உருவாக்குங்கள். தக்காளிக்கு அருகில் துளசி என்றும் கேரட்டுக்கு அருகில் ரோஸ்மேரி என்றும் எழுதுங்கள். இது செயற்கையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை குறைத்து உங்கள் தோட்டத்தை இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும்.
காட்சி உதாரணம்: தக்காளி மற்றும் துளசி செடிகள் மகிழ்ச்சியாக அருகருகே இருப்பதைக் காட்டும் ஒரு அழகான அனிமேஷன் அல்லது கிராபிக்ஸ். நட்பு இருப்பது போலவே சில செடிகளுக்குள் சத்ருத்தன்மையும் உண்டு. சில செடிகளை அருகருகே நட்டால் அவை ஒன்றின் வளர்ச்சியை ஒன்று பாதிக்கும். உதாரணமாக, பீன்ஸ் மற்றும் வெங்காயம் வகைகளை ஒன்றாக நடக்கூடாது. உருளைக்கிழங்கிற்கு அருகில் தக்காளியை நடுவதைத் தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவை இரண்டும் ஒரே வகையான நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. உங்கள் திட்டத்தை பார்க்கும்போது இந்த எதிரி ஜோடிகள் அருகருகே இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான், ஆனால் இது எதிர்காலத்தில் வரக்கூடிய பல பெரிய பிரச்சனைகளைத் தடுக்கும். இணையத்தில் கம்பானியன் பிளாண்டிங் சார்ட் என்று தேடினால் எந்தெந்த செடிகள் நண்பர்கள், எந்தெந்த செடிகள் எதிரிகள் என்ற முழுமையான பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பட்டியலை உங்கள் திட்டமிடலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செடிகளுக்கு வளரவும் மூச்சு விடவும் இடம் தேவை. இது மிகவும் முக்கியமான விஷயம். பல புதிய தோட்டக்காரர்கள் செய்யும் பொதுவான தவறு அதிக ஆசையில் செடிகளை மிகவும் நெருக்கமாக நடுவது. ஒவ்வொரு விதை பாக்கெட்டிலும் அல்லது நாற்றுகளிலும் செடிகளுக்கு இடையே எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கவனமாக படித்து உங்கள் திட்டத்தில் அதை கடைபிடிக்கவும். உதாரணமாக, 2 தக்காளி செடிகளுக்கு இடையே குறைந்தது 2 அடி இடைவெளி தேவைப்படலாம். ஆனால் 2 கேரட் செடிகளுக்கு இடையே சில அங்குலங்கள் போதுமானது. உங்கள் வரைபடத்தில் ஒவ்வொரு செடியைச் சுற்றியும் அதற்கு தேவையான இடத்தை குறிக்கும் வகையில் ஒரு வட்டத்தை வரையுங்கள். இது உங்கள் தோட்டம் நெரிசலாக மாறுவதைத் தடுக்கும். செடிகளுக்கு போதுமான காற்றோட்டம் கிடைத்தால் பூஞ்சை நோய்கள் வரும் வாய்ப்பு குறையும். பயிர் சுழற்சி என்பது ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தோட்டக்கலை நுட்பமாகும். ஒரே இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த செடிகளை ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு செடியும் மண்ணிலிருந்து குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது, மேலும் குறிப்பிட்ட நோய்க்கிருமிகளையும் பூச்சிகளையும் ஈர்க்கிறது. ஒரே செடியை மீண்டும் மீண்டும் நடும்போது மண்ணில் அந்த ஊட்டச்சத்துக்கள் குறைந்துவிடும், மேலும் நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும். ஒரு எளிய விதி என்னவென்றால், ஒரு வருடம் ஒரு இடத்தில் தக்காளி பழம் தரும் செடி நட்டால் அடுத்த வருடம் அதே இடத்தில் அவரை பருப்பு வகை நடலாம். அதற்கு அடுத்த வருடம் கேரட் பேர் காய்கறி நடலாம். உங்கள் திட்டத்தில் ஒரு சிறிய குறிப்பை எழுதுங்கள். அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். இது உங்கள் மண்ணின் வளத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க உதவும். தொடர் நடவு அல்லது சக்சஷன் பிளாண்டிங் என்பது உங்கள் அறுவடையை நீட்டிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும். ஒரே நேரத்தில் உங்கள் எல்லா கீரை விதைகளையும் விதைப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு முறை சிறிது சிறிதாக விதையுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு பெரிய கீரை அறுவடை கிடைப்பதற்கு பதிலாக பல வாரங்களுக்கு தொடர்ந்து கீரை கிடைக்கும். இது கொத்தமல்லி, கீரைகள், முள்ளங்கி மற்றும் கேரட் போன்ற குறுகிய காலத்தில் வளரும் காய்கறிகளுக்கு மிகவும் ஏற்றது. உங்கள் திட்டமிடல் காகிதத்தில் ஒரு பகுதிக்கு கீரை முதல் சுற்று என்றும் மற்றொரு பகுதிக்கு கீரை 2ஆம் சுற்று 2 வாரங்கள் கழித்து என்றும் குறிப்பிடுங்கள். இந்த சிறிய தந்திரம் உங்கள் தோட்டத்திலிருந்து ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒன்றை அறுவடை செய்வதை உறுதி செய்யும். இடைப்பயிர் அல்லது இன்டர்கிராஃபிங் என்பது உங்கள் தோட்டத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதாகவும், மெதுவாக வளரும் செடிகளுக்கு இடையில் வேகமாக வளரும் செடிகளை நடுவதே இந்த முறையாகும். உதாரணமாக, தக்காளி அல்லது கத்தரிச் செடிகள் பெரிதாக வளர்ந்து இடத்தை நிரப்புவதற்கு சில வாரங்கள் ஆகும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவற்றுக்கு இடையில் கீரை அல்லது முள்ளங்கி போன்ற வேகமாக வளரும் செடிகளை நடலாம். பெரிய செடிகள் வளர்ந்து நிழல் கொடுப்பதற்குள் இந்த சிறிய செடிகளை நீங்கள் அறுவடை செய்துவிடலாம். உங்கள் வரைபடத்தில் தக்காளி செடிகளுக்கு இடையில் உள்ள காலி இடத்தில் முள்ளங்கி என்று எழுதுங்கள். இது உங்கள் தோட்டத்தின் உற்பத்தித் திறனை அதிகரிப்பதோடு களைகள் முளைப்பதையும் கட்டுப்படுத்த உதவும். உங்கள் தோட்டத்தில் தொட்டிகள் அல்லது உயர்த்தப்பட்ட பாத்திகள் இருந்தால் த்ரில்லர், ஃபில்லர் மற்றும் ஸ்பில்லர் என்ற வடிவமைப்பு கன்செப்டை பயன்படுத்தலாம். த்ரில்லர் என்பது உயரமாகவும் கண்ணை கவரும் வகையிலும் இருக்கும் ஒரு செடி. இது தொட்டியின் மையத்தில் அல்லது பின்புறத்தில் வைக்கப்படும். உதாரணமாக, ஒரு சிறிய சூரியகாந்தி அல்லது தக்காளி செடி.
ஃபில்லர் என்பது நடுத்தர உயரத்தில் தொட்டியை நிரப்பும் வகையில் புதர் போல வளரும் செடிகள், உதாரணமாக துளசி அல்லது மிளகாய். ஸ்பில்லர் என்பது தொட்டியின் விளிம்பிலிருந்து கீழே தொங்கும் வகையில் வளரும் செடிகள், உதாரணமாக புதினா அல்லது சில வகை பூச்செடிகள். இந்த அமைப்பு உங்கள் தொட்டிகளுக்கு ஒரு அழகான முழுமையான தோற்றத்தை கொடுக்கும். உங்கள் திட்டத்தில் தொட்டிகளை வரையும்போது இந்த 3 கூறுகளையும் மனதில் கொண்டு செடிகளை தேர்ந்தெடுங்கள். செடிகளை நடுவதற்கு முன் தண்ணீர் வசதியைப் பற்றி திட்டமிடுவது மிகவும் முக்கியம். உங்கள் தண்ணீர் குழாய் எங்கே இருக்கிறது? அங்கிருந்து தோட்டத்தின் எல்லா மூலைகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சுவது எளிதாக இருக்குமா? நீங்கள் சொட்டு நீர் பாசன முறையை நிறுவப் போகிறீர்களா அல்லது கையால் தண்ணீர் ஊற்றப் போகிறீர்களா? உங்கள் வரைபடத்தில் தண்ணீர் குழாயின் இருப்பிடத்தை குறித்து அங்கிருந்து தண்ணீர் பாய்ச்சும் பாதையை ஒரு கோடு போட்டு வரையுங்கள். இது நடைமுறைக்கு வரும்போது மிகவும் உதவியாக இருக்கும். சில செடிகளுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படும், சிலவற்றிற்கு குறைவாக தேவைப்படும். ஒரே மாதிரியான தண்ணீர் தேவை உள்ள செடிகளை ஒன்றாக குழுவாக நடுவது தண்ணீர் பாய்ச்சுவதை எளிதாக்கும். இந்த சிறிய திட்டமிடல் தண்ணீர் வீணாவதைத் தடுப்பதோடு உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். பலர் செய்யும் ஒரு பொதுவான உற்சாகக் கோளாறு வசந்த காலம் வந்தவுடன் எல்லா விதைகளையும் ஒரே நாளில் விதைத்து விடுவது. இதைத் தவிர்க்கவும் உங்கள் நடவுப் பணிகளை சில வாரங்களுக்கு நீடித்துச் செய்யுங்கள். இது 2 முக்கிய நன்மைகளைக் கொடுக்கும். 1. உங்கள் வேலைப்பளு குறையும். ஒரே நாளில் எல்லா செடிகளையும் நட்டு பராமரிப்பது கடினமாக இருக்கும். 2. வானிலை திடீரென மாறினால், உதாரணமாக எதிர்பாராத குளிர் அல்லது வெப்ப அலை வந்தால் உங்கள் எல்லா செடிகளும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படாது. ஒரு பகுதி செடிகள் பாதிக்கப்பட்டாலும் மற்றவை பிழைத்துக் கொள்ளும். உங்கள் திட்டத்தில் ஒவ்வொரு செடிக்கும் நடவு செய்ய வேண்டிய வாரத்தை குறிப்பிடுங்கள். இது உங்கள் தோட்டத்தை ஒரு காப்பீட்டுத் திட்டத்துடன் தொடங்குவது போன்றது. இப்போது ஒரு பொதுவான கட்டுக்கதையை உடைப்போம். அதிக உரம் போட்டால் செடிகள் நன்றாக வளரும் என்பது ஒரு பெரிய தவறான கருத்து. உண்மை என்னவென்றால், அதிகப்படியான உரம், குறிப்பாக நைட்ரஜன் அதிகம் உள்ள ரசாயன உரங்கள், செடிகளை எரித்துவிடும். இது செடிகளில் இலைகளை அதிகமாக வளரத் தூண்டி பூக்கள் மற்றும் காய்கள் பிடிப்பதை குறைத்துவிடும். இயற்கையான மக்கிய உரம் அல்லது மண்புழு உரம் போன்றவற்றை அளவோடு பயன்படுத்துவதே சிறந்தது. மண்ணை தயார் செய்யும் போது ஒரு முறை உரமிட்டால் போதுமானது. பின்னர் தேவைப்பட்டால் செடிகள் வளரும் பருவத்தில் சிறிது ஊட்டச்சத்து கொடுக்கலாம். எனவே உங்கள் திட்டத்தில் அதிக உரம் ஆபத்து என்று ஒரு எச்சரிக்கை குறிப்பை எழுதி வையுங்கள். இயற்கையை அதன் போக்கில் வளர அனுமதிப்பதே பெரும்பாலும் சிறந்த வழி. உங்கள் திட்டத்தில் செடிகளுக்கு மட்டும் இடம் ஒதுக்கினால் போதாது, உங்களுக்கும் இடம் ஒதுக்க வேண்டும். அதாவது தோட்டத்தில் நடந்து செல்லவும் வேலை செய்யவும் பாதைகள் தேவை. செடிகளை அறுவடை செய்யவும் களை எடுக்கவும் தண்ணீர் பாய்ச்சவும் உங்களுக்கு வசதியான வழி இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் மண்ணை மிதித்து அதை இறுக்கமாக்கி விடுவீர்கள். இது செடிகளின் வேர் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் வரைபடத்தில் செடி பாத்திகளுக்கு இடையில் குறைந்தது 1 அடி அகலத்திற்காவது பாதைக்கான இடத்தை ஒதுக்குங்கள். இந்த பாதைகளில் மரத்தூள், வைக்கோல் அல்லது கற்களை பரப்பலாம். இது உங்கள் கால்களை சுத்தமாக வைத்திருப்பதோடு களைகள் முளைப்பதையும் தடுக்கும். ஒரு நல்ல தோட்டம் என்பது செடிகளுக்கு மட்டுமல்ல, தோட்டக்காரருக்கும் வசதியாக இருக்க வேண்டும். விதைகளிலிருந்து செடிகளை முளைக்க வைப்பதா அல்லது நர்சரியிலிருந்து நேரடியாக நாற்றுகளை வாங்கி வருவதா? இது பலருக்கும் இருக்கும் ஒரு குழப்பம். இரண்டுக்குமே நன்மைகளும் தீமைகளும் உண்டு. விதைகளிலிருந்து தொடங்குவது செலவு குறைவானது, மேலும் உங்களுக்கு அதிக ரகங்களை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இதற்கு அதிக நேரமும் கவனமும் இடமும் தேவை. நாற்றுகளை வாங்குவது எளிதானது மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும். இது புதிய தோட்டக்காரர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம். உங்கள் திட்டத்தில் ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் விதையாக நடப்போகிறீர்களா அல்லது நாற்றாக நடப்போகிறீர்களா என்பதை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, கேரட், கீரை போன்றவற்றை நேரடியாக விதைப்பது எளிது. தக்காளி, மிளகாய் போன்றவற்றை நாற்றாக வாங்கி நடுவது நல்லது. இது உங்கள் ஷாப்பிங் பட்டியலை தயாரிக்க உதவும். இறுதியாக, நீங்கள் தோண்டி எடுக்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் திட்டத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபாருங்கள். நீங்கள் வரைந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டு உண்மையான தோட்டப்பகுதிக்குச் செல்லுங்கள். உங்கள் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கிறதா என்று பாருங்கள்.
செடிகளுக்கு இடையேயான இடைவெளி சரியாக இருக்கிறதா? உயரமான செடிகள் சிறிய செடிகளுக்கு நிழல் கொடுக்காதபடி வடக்கு திசையில் திட்டமிடப்பட்டுள்ளதா? நட்பு செடிகள் அருகருகே இருக்கின்றனவா? எதிரி செடிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளனவா? தண்ணீர் பாய்ச்சுவதற்கும் நடந்து செல்வதற்கும் போதுமான இடம் இருக்கிறதா? இந்த இறுதிச் சரிபார்ப்பு நீங்கள் செய்யக்கூடிய கடைசி நிமிடத் தவறுகளை தவிர்க்க உதவும். உங்கள் திட்டம் சரியாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தவுடன் நீங்கள் உங்கள் கனவுத் தோட்டத்தை உருவாக்கத் தயாராகிவிட்டீர்கள். இந்த 15 நிமிடத் திட்டம் அடுத்த பல மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பார்த்தீர்களா? வெறும் 15 நிமிடங்கள், ஒரு காகிதம், ஒரு பேனா. இவ்வளவுதான் உங்கள் வெற்றிகரமான தோட்டத்திற்கான அடித்தளத்தை போடத் தேவை. சூரிய ஒளியை கவனிப்பது, சரியான இடைவெளியைக் கொடுப்பது, நண்பர்களை அருகில் வைப்பது, எதிரிகளை தூரத்தில் வைப்பது போன்ற எளிய விஷயங்கள் உங்கள் தோட்டக்கலை அனுபவத்தையே மாற்றிவிடும். இந்த திட்டம் என்பது வெறும் கோடுகள் மற்றும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் உழைப்பு வீணாகாமல் இருப்பதற்கான ஒரு உத்தரவாதம். இது உங்கள் செடிகள் செழிப்பாக வளர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியமான உணவையும் கொடுப்பதற்கான ஒரு வரைபடம். இனி நீங்கள் ஒவ்வொரு செடியையும் நடும்போதும் உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கும். குழப்பத்திற்கு இடம் இருக்காது. இந்த எளிய திட்டமிடல் உத்தியை இந்த ஆண்டு உங்கள் தோட்டத்தில் முயற்சி செய்து பாருங்கள். அதன் வித்தியாசத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவுசெய்து லைக் பட்டனை அழுத்தி உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் இதுவரை உங்கள் தோட்டத்தில் செய்த மிகப்பெரிய திட்டமிடல் தவறு என்ன? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளட்டும்.